பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 2வது வசனம், நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். எப்பொழுதுமே கர்த்தருக்கு பயப்படுகிற, தேவனுக்கு முன்பாக தம்மை தாழ்த்தி இருக்கிற ஒவ்வொருவரும் தங்க பாதையில கவனமா இருப்பாங்க. பாருங்க, சவுல் நல்லா இருந்த தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜா. ஆனால் எப்பொழுது அந்த சவுலுக்குள் சுயம் கலந்து விட்டதோ, எப்பொழுது தான் விரும்புகிறதை சவுல் செய்ய ஆரம்பித்தாப்லையோ, அப்பொழுதே அவனுடைய வழி தாறுமாறாய் போய்விட்டது. ஆனால் தாவீது எல்லா இடத்திலையும், ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது, எனக்காக நீங்க எறமாட்டீங்களா, கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்படிப்பட்ட அனுபவங்களை கடந்து போன தாவீது நிதானமாய் நடக்கிறார். காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். இன்னைக்கு எந்த சூழ்நிலையிலையும் தயவு செய்து உங்க சிந்தைக்கு ஏற்றபடி, நான் நினைக்கிறபடி செய்வேன், நான் தான் காரியங்களை செய்கிறேன், நான் தான் முடிவெடுக்கிறேன், அது தாறுமாறான பாதை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில நிதானமாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தங்களை காத்துக் கொள்வார்கள். தாவீது எல்லா நேரத்திலும் தன்னை காத்துக் கொண்டார். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். ஆக இன்றைக்கு அதிகாரங்களுக்கு பயந்து, எந்த ஒரு காரியத்துக்கு பயந்து தேவனுக்கு பயப்படாதபடி தாறுமாறான பாதையில போயிடாதீங்க. உங்களுடைய பாதைகள் தாறுமாறாய் போகும்படியாய் அனுமதித்திராதீங்க. எந்த பிரஷர்னாலையும், எந்த சிந்தனைனாலையோ, ஒருவேளை நான் சீக்கிரமா இந்த பொருளை சேகரிக்கணும், சீக்கிரமா நான் சொத்தை சம்பாதிக்கணும், வழி தாறுமாறா போயிடக்கூடாது. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நமக்கு வாழ்க்கையில பொருள் தேவை, எல்லாம் அவசியம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முக்கியம். சில வேளைகளை பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு சிறிய அளவுல வர்றோம், அது நல்லா மூவ் ஆகுது. உடனே கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, மற்ற புதுசா வருகிற பார்ட்னர் சொல்றாங்க, நீங்க வேற வழியில போலாம், அந்த வழி கர்த்தருக்கு பிரியமா, யோசிச்சு பாருங்க, அது தேவனுக்கு பிரியமான வழியா, கர்த்தர் பிரியப்படுகிறாரா? நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தொழில எந்த முடிவானாலும், வேலையில எந்த முடிவானாலும் தேவ சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே உங்க பாதத்துல காத்திருப்பேன், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான எல்லாவற்றுக்கும் மேல உங்க சித்தத்தின்படி, உங்க விருப்பத்தின்படி செய்வாண்டவரே. அதான் தாவீது சொல்லுகிறார், என்னை ஆண்டவர் எப்படி நடத்துவார் என்று அறியும் மட்டும் தன்னுடைய தகப்பனையும் தாயும் ஒரு ராஜாவின் இடத்துல தாவீது கொண்டு போய் விடுகிறார். தேவ சமூகத்துல காத்திருங்க. நம்முடைய வாழ்க்கையில புயல்கள் நம்மளை சந்திக்கிற எத்தனையோ விதமான தடைகள், போராட்டங்கள் வரும். அந்த நேரத்தில் எல்லாம் செய்ய வேண்டியது தேவ சமூகத்துல நிதானமாய் காத்திருந்து, நீங்க எப்படி நடத்துறீங்க ஆண்டவரே, என் பாதைகள் தாறுமாறாய் போய்விடக்கூடாது, கர்த்தருடைய கரத்துல கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரி, ரொம்ப பரபரப்போடு நான் இது செய்யலாமா, அது செய்யலாமா, பல ஆப்ஷன்ஸ்ல ஓடுறேன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்க. ஹோல்ட் ஆன் ஃபார் a while. 3 நாள் தேவ சமூகத்துல உபவாசத்தோடு காத்திருங்க. தேவனுடைய வேதம், தேவ சமூகம் கண்ணீரோடு அவரை பாதத்தை பிடிப்பது. அப்படி நீங்கள் காத்திருக்கிற பொழுது கர்த்தர் உங்களை சரியான பாதையில் நடத்துவார். உங்கள் பாதைகள் தாறுமாறாய் போய்விடக் கூடாது. நிதானமாய் தேவன் நடத்துகிறபடி போங்க. இது நாள் வரை இருக்கிற எல்லா கன்ஃபியூஷன்ஸும் மாறும். என் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காய் பொறுப்பெடுப்பார். நிதானமாய் நடங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க. உங்க வாழ்க்கையில மேலான காரியங்களை கர்த்தர் செய்வார். இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் நீங்க காண மாட்டீங்க. எந்த போராட்டம் உங்களை மேற்கொள்ளாது. கர்த்தருடைய கரம் உங்களை அதிசயமா உயர்த்தும். சந்தோஷமா இருங்க. God bless you.